லிட்டராய பெட்ரோலாய லாம்பரட்டாய நமஹ லாம்பரட்டாய நமஹ லாம்பரட்டாய நமஹ ஓம் கவக்ரு பிரேக் பிடிக்காய நமஹ. இதாப்பா காலையில பூஜை புனஸ்காரம் எல்லாம் பலமா இருக்குதா? பட்லர் புதுசா வண்டி வாங்கிருக்கிறேன். வண்டியை புதுசா வாங்கினியா இல்ல சினிமா கொட்டாயில இருந்து எங்க இருந்தாவது தள்ளிட்டு வந்துட்டியா? ஹெச்பி போட்டு ஈஸ்வரலால் கிட்ட வாங்கிருக்கிறியா? புதுசா ஓட்ட போறேன். ஒரு பயம் பக்தி. என்ன ரொம்ப அலட்டிக்கிற? அவன் வாயு மண்டலத்துல இருந்து சந்திர மண்டலம் வரைக்கும் காலையில காப்பியை சாப்பிட்டுட்டு சாயந்தரம் டீக்கு இறங்கிடுறான். அவன் ஏன் திரும்ப மாட்டான்? வாயு மண்டலத்துல அவனுக்கு எதிர மோதிரத்துக்கு லாரியும் ஆட்டோவுமா வருது. அதே ஆள் இங்க மவுண்ட் ரோட்ல 10 நிமிஷம் ஓட்ட சொல்லு. தூக்கலோ தூக்கு. நீயும் சரியான பாயிண்ட் தான் வச்சிருக்கிற. ஏங்கண்ணா மத்தியானம் சாப்பாட்டுக்கு திரும்பிடுவில்ல? வந்து சாப்பிடணும் தான் ஆசை. இது கவுக்காம இருக்கணுமே. ஆண்டவன் சித்தம் எப்படியோ. காட் இஸ் கிரேட், காட் இஸ் கிரேட். நானும் தெரிஞ்ச 40 வயசுக்காரன் சொல்றேன் கேளு. ரோட்ல அரகுறை தாவாணி கவுன் போட்டது போடாதது இதெல்லாம் பார்க்காத. கீரை போட்டேன்னு வச்சுக்க மாத்தின்னு போயினே இரு. எனக்கு இருக்கிற பீதியில நான் எதிர ரோட கவனிக்கிறதே சந்தேகம். இந்த அழகுல நான் கீரை மாத்தி இதுங்கெல்லாம் எங்கயா பார்க்க போறேன்? என்னையா? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடு. எதுலயாவது மோதனேன்னு வச்சுக்கோ, ஜோரா மோதிடு. ஸ்பாட்லயே உன்னுடைய உயிர் போயிடணும். அரைகுறையா கை கால் போய் என் கண் முன்னால நீ வந்து நின்னா என்னால பார்க்க முடியாது கண்ணா, பார்க்க முடியாது. உன் நாக்குல சனிய 10 வருஷம் லீஸ்ல இருக்கான் போடுறதுக்கு. நல்லதே வராதா உனக்கு? 7:09 ராகாலம் போயிடுச்சு. புறப்படு. ராகுகாலம் போயிடுச்சு. நீ என்ன நிக்கிறிய? புறப்படு. இத புடி. ஒரு கை ஈஸ்வரால் ரட்சித்தோ. ஒரே கிக்கியா? ஏறி உட்காரு. ஏறி உட்காரு. பலத்தடியா? பயங்கர காயமா? ரத்தம் குபு குபுன்னு ஓடுதா? மாலை எல்லாம் போட்டுருக்காங்களே, ஆளே அவுட்டா? யோ, ஏன் அப்படி மோதிரத்தை கத்தி கலட்ட பண்ற? நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவ்வளவு அடி இல்ல. அட உனக்கு யாருமா சொன்னா? எனக்கு பலத்தடியான்னு பார்த்து சொல்லுமா. வளர்ற புள்ள கண்ட இடத்துல அடிபடக்கூடாது. ஐயோ கண்ணாடி வேற காணும். எங்க ஏயா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் மேல மோதிரத்தை மோதிட்டு நீ அமக்கலம் பண்ணுவ? ரோட்ல பாத்து வரேனா? ரொம்ப பார்த்து வந்துட்டேன். அதான் மிஸ்டேக் மிஸ். ஆமா, உனக்கு லைசென்ஸ் இருக்கா? ஐயோ அத வாங்கத்தானே முதல் தடவையா ஸ்கூட்டர்ல புறப்பட்டேன். குறுக்க நீ வந்துட்ட. இதுல நீ வேற பார்க்க கொஞ்சம் எடுப்பு அம்சமா இருக்கியா? என் ஸ்கூட்டருக்கு ஏதோ மோகம் மோதிடுச்சு. ஸ்கூட்டருக்கு எல்போர்டு நீ ரொம்ப கிண்டல்காரனா இருப்ப போல இருக்க. மிஸ், இந்த ஸ்கூட்டர் ஓட்டுறதுல தான் நான் எல்போர்டு. மத்தபடி இந்த காதல் விவகாரம் பெண்கள் விஷயத்துல எல்லாம் நான் ஈபோர்டு. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ். என்ன மிஸ்டர் ரொம்ப ஓவரா பேசுறீங்க? மிஸ், நான் ரொம்ப டீசன்ட் ஃபெலோ. ஏதோ வாழ்க்கையில ஒரே ஒரு தரம் ஒரே ஒரு பொண்ணு மேல மோதிட்டோம். பிற்காலத்துல அவ பேரு கூட தெரியாம போயிடுச்சுன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். அதனால தான் கேக்குறேன். பேர் என்ன? என் பேர் ராணி. ஐயோ, என் பேர் கூட ராஜா தான். ஆனா வீட்டுல இந்த ஜாவ ஜூ ஆகிட்டாங்க. ராஜுங்கிறாங்க. எப்படி காலேஜ் போயிட்டு இருந்தீங்களா? இல்ல, டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். ஓ, டைப்பிங் கிளாஸ். வெரி குட் வெரி குட். என்ன இந்த ஃபிங்கரிங் எல்லாம் ஒழுங்கா முடிச்சிட்டீங்கல்ல? அது தெரிஞ்சா போதும், ரொம்ப யூஸ்ஃபுல். எப்படி டெய்லி இந்த வழியா தான் டைப்பிங் கிளாஸ் போவீங்களா? ஏன் நாளைக்கு முன்னாடி வந்து இடிக்கலானா? சே, உங்களை எப்பவாவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வரலாம் போலாம். எனக்கு 9ல இருந்து 10 டைப்பிங் கிளாஸ். தினமும் நான் இந்த வழியா தான் போவேன். அப்ப நானும் டெய்லி இதே ரூட்ல வரேன். ஸ்கூட்டர்லயே வாங்க. ஏன்? அப்பதானே மோதுவீங்க. எனக்கு அது ஒரு டைப்பாவே பிடிக்குது. வரேன். This type ராணி is not bad. அவளுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ இந்த இடிக்கிறது மோதுறது ரொம்ப பிடிக்குது. ஹலோ ஹலோ, மேடம் இருக்காங்களா? யார் பேசுறது? நான் ராதா பேசுறேன். ஓ, ராதாவா? என்னம்மா? மேடம், எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் உங்க ரசிகை இல்லையா? நீங்க வாழ்த்துனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீ சகல சௌபாகியத்தோட வாழணுமா. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ராதா, ஒரு காலேஜ்க்கு நேரமாச்சு மேடம். நான் அப்புறமா உங்களோட பேசுறேன். ஹாப்பி பர்த்டே டு ராதா. உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லவே இல்லையே. சொல்லணும் தான் வந்தேன். இரு ஜானகி, இங்க வா. இன்னைக்கு ராதாவுக்கு பிறந்த நாளாம். பக்கத்துல நில்லு, ஆசீர்வாதம் பண்ணு. சீக்கிரமா கல்யாணம் ஆகி அமோகமா இருக்கும். தேங்க் யூ ஆண்டி. ராதா, என்னுடைய பர்த்டே பிரசன்டேஷன். நோ அங்கிள், உங்க பிளெஸிங் ஒண்ணே போதும். வரேன் அங்கிள். அட, எனக்கு மீட்டிங் நேரமாச்சு. என்னங்க, யாராவது பார்த்துட்டாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க. உனக்கே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னும் நான் பரிசு கொடுக்கல. என்ன பரிசு? எதுவா இருந்தாலும் நான் கொடுக்கறத வாங்கிக்குவேன்ல. பரிசு என்னன்னு சொல்லுங்க. வாங்கறதா வேண்டாமான்னு நான் முடிவு பண்றேன்.
மாணிக்கம், மேடம், இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடறதுக்கு நான் ஒரு விருந்தாளியை கூட்டிட்டு வர போறேன். விருந்து பிரமாதமா இருக்கணும். வடை, பாயசம், ஸ்வீட், சிக்கன் பிரியாணி, மட்டன் குருமா. நோ நோ நோ, வரவங்க கூட என்ன மாதிரி சைவம் தான். ஓகே, சரி. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நீங்களே சொல்லிருச்சீங்க, நான் யாரோ நினைச்சேன். கிளாஸ்ல இருந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். தினமும் தான் கிளாஸ் நடக்குது, உங்களை பாக்குறதானே அபூர்வம். ராதா, உன்னை நேர்லயே வாழ்த்தலான்னு வந்திருக்கேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். இதுக்காக என்ன தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? நீ என்னுடைய பரம ரசிகை இல்லையா, அதனாலதான். மேடம், நீங்க வந்திருக்கிறது மட்டும் இந்த கேர்ள்ஸ்க்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், கிளாஸே நடக்காது. எல்லாரும் இங்கதான் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிய வேண்டாம், அதனாலதான் வண்டிக்குள்ள உட்காந்துருக்கேன். ராதா, இப்ப நீ என்னோட வீட்டுக்கு வர. எதுக்கு? உனக்கு பர்த்டே இல்லையா, விருந்து தயாரா இருக்கு. நாம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். சாரி மேடம். என்ன ராதா? வருஷா வருஷம் என் பிறந்த நாள் அன்னைக்கு அப்பா தன் கையால பாயாசம் செஞ்சு எனக்கு கொடுப்பாரு. இன்னைக்கு மத்தியானம் கூட அப்பா கொண்டு வரேன்னு சொல்லிருக்காரு. அப்போ நீ? நான் இன்னொரு சமயம் வரேன் மேடம். அதோ அப்பாவே வந்துட்டாரு. ராதா, வரேன். சரியான டயத்துக்கு வந்துட்டீங்கப்பா. லஞ்ச் பிரேக் விட்டாங்களாமா? இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. என்னுடைய ஆசையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாமா, நீ தீர்க்க ஆயுசா இருக்கணும். உனக்கு கல்யாணம் ஆகி புருஷனோட எங்க இருந்தாலும் சரி, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் கையால பாயசம் கொண்டு வந்து ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு உனக்கு நான் கொடுக்கணும். நான் உங்க கூட தான் பார்ப்பேன். பாயசம் ரொம்ப நல்லா இருக்குப்பா. 16 வருஷமா சமையல் பண்றேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. விருந்தாளிங்க வராங்களா? வரமாட்டாங்க. அடடா, கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் வீணா போச்சே. சில பேருடைய வாழ்க்கையே வீணா போயிட்டு இருக்கே, என்ன பண்றது? நீங்க சாப்பிடுறீங்களா? எனக்கு பசி இல்ல. நான் ஆசையா செஞ்சு வச்சேம்மா. நம்ம ஆசையெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா நிறைவேறிட்டா? எங்க திரும்ப. அப்பா, இந்த ட்ரெஸ்ல நீ எப்படி இருக்க தெரியுமா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடி. ஆமாமா, நீ இப்படி எல்லாம் எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுற. கிளாஸ்க்கு போகும்போது ஓரம் வரவெல்லாம் என்னையே உருன்னு பாக்குறானுவ. ஏண்டி, கண்டவன் கண்ணு உன் மேல படுறதுக்கா நான் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி அனுப்புறேன்? கார்லயும் ஸ்கூட்டர்லயும் வர்ற பெரிய மனுஷன் விட்டு பசங்க உன்னை பாக்கணும் அப்படிங்கறதுக்காக தானே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி அனுப்புறேன். அப்படி அவனாவது உன்னை பார்த்து பல்ல இழுச்சா அவன் சட்டையை பிடிச்சு கப்புன்னு மனவரையில உட்கார வச்ச மாட்டேன். மேனேஜர் வரோர். ஆமா, வந்துட்டார். என்னப்பா அது டிஃபன் காரியே? நடிகை மகாலட்சுமி வீட்டுக்கு ஒருத்தர் விருந்துக்கு வர்றதா இருந்தது, அவங்க வரல. அந்த கோபத்துல அந்த அம்மாவும் சாப்பிடல. உங்க அம்மாவுக்கு பிடிக்குமேன்னு அதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்பா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இது ஒண்ணுதான் என் லாபம். இந்த இதை எடுத்துட்டு போய் உள்ள வை. இப்ப வந்திய ஒரு நடந்துகிட்டு மேனேஜர் வர்றாருன்னு அமக்கலாம். சப்பளா குட்டி. ஏமா, இப்பதான் 3 பேரை வேலைக்கு வச்சேன். என்ன வேலை வாங்கி கொடுத்தீங்க? காய்கறி நறுக்கிறது, மோர் சிலுப்புறது, வெண்ணெய் எடுக்கிறது. சந்திரலேகா, நீ ஒண்ணும் தப்பா எடுத்துக்காத. அவர் ஆபீஸ்ல இருக்க கேண்டீன்ல 3 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, அதத்தான் அப்படி சொல்றாரு. அவருக்கு ஏழைங்கனால எப்பவுமே இறக்கம் தான் இல்லைங்க. அவங்க நீங்க மேனேஜரா இருக்கிற ஆபீஸ்ல கிளார்க் உத்தியோகம் கேக்குறாங்க. அதுக்கு கமிஷன் பரீட்சை எழுதணுமாமே. சர்வீஸ் கமிஷன் சொல்றீங்களா? அது கவர்மெண்ட் வேலைக்கு தான். அது என்ன கர்மமோ எங்க கம்பெனில கேட்டு சொல்லிடுறானே. நீங்க ஒண்ணு செய்யுங்க, அடுத்த மாசம் உங்களுக்கு முயற்சி பண்ணி வேலை வாங்கி தரமா. காலையில இருந்து அடுப்படியில நின்னா உடம்பெல்லாம் எரியுது. இத வேற போட்டுக்கிட்டு என்னால தாழ முடியலமா, கைட்டு போட்டுறமா. ஷோ அப்பா, ஐயோ ஷூ. சிவகாமி, சிவகாமி. சந்திரலேகா, இப்ப அவர் என்ன சொல்லிட்டு போனாரு?
என்னமோ அடுப்புன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா அடுப்புன்னு சொன்னார்ல, அடுப்பு. ஆமா, அவர் கம்பெனிக்கு சொந்தமா ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில ஒரு ராட்சச பாய்லர் இருக்கு. அந்த பாய்லரை நேரம் இவர் தான் செக்அப் பண்ணுவாராம். அதத்தான் அடுப்புன்னு சொல்லிட்டாரு. நீ ஒண்ணு கவலைப்படாத, அவர் தான் சொல்லிட்டார்ல உன் பொண்ணுக்கு நிச்சயம் வேலை வாங்கி கொடுத்துருவாரு. என்னமோ சிவகாமி, உன்னைத்தான் நம்பிட்டு இருக்க. நீ ஒண்ணு கவலைப்படாத, வேலை நிச்சயம் கிடைக்கும். நான் வரேன். ஆண்டி போயிட்டு வா. போயிட்டு வரேன் ஆண்டி. வாடி கண்ணு, நான் வரேன். வா 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 வா. அப்பா போயிட்டாங்களா? போயிட்டாங்க. எப்படி மேனேஜர் நடிப்பாது? மூஞ்சி முகர கட்டையும் பாரு. இதெல்லாம் அவுத்து போட்டுட்டு நம்ம வீட்டு சமையல போய் கவனிங்க. எனக்கு தெரியும் இதெல்லாம் நிலைக்காது, பொட்லர் வேலை தான் நிலைக்கணும். அதுல குறைச்சல் இல்ல. உன் மூஞ்சி, உன்னை போய் நான் மேனேஜர் சொன்ன பாரு, என்ன அடிக்கணும்.